இந்த 2026இல் அதிகாரத்திற்கு செல்லவிருக்கும் அனைத்து அதிகாரம் பேட்ச் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் மாரிமுத்து குருநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்டு சிஏ 3 போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு புது தொடக்கம். இந்த 2026 முதல் தேர்வு. பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, கவர்மெண்ட் மாறப்போகுது, இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்காங்க. எக்ஸ்பிளேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டிக்கான என்னென்ன டேர்ம் இருக்குது, சிஎல்ஆர்னா என்ன, எஸ்எஸ்ஆர்னா என்ன, ரிசர்வ் ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் என்ன, டிஃப்ளேஷன் என்ன, பணவீக்கம், பணவாட்டம், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேர்முக்கான மீனிங் இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இப்போ கரண்டில் என்ன ஓடிட்டு இருக்குது. யூனியன் பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணால் தாக்கல் பண்ணுறாங்களா, ஸோ அதை பிரித்து மேஞ்சிடணும். டோட்டலாக என்ன பண்ணால் எவ்வளோ இன்கம் வந்திருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்கானமி, நாட்டு எக்கானமி. வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் எவ்வளோ வருமானம் வந்திருக்குது, எவ்வளவு செலவு இருக்குது. இப்போ வருமானம் வந்து என்ன பண்ணால் 1 lakh இருக்குது, செலவு வந்து என்ன பண்ணால் 1,30,000 போயிடுச்சு அப்படின்னா அப்போ வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே 30,000 என்ன பண்ண துண்டு விழுகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி பேசிக்காக ரொம்ப யோசிக்காதீங்க. பேசிக்கான கான்செப்டை மட்டும் என்ன பண்ணால் படிங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எக்கனாமிக்ஸ் ஸோ ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பணவீக்கம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா அதான் வச்சுருப்பேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன சார், ஏன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் அப்படின்னு பார்த்தா இந்த பணவீக்கம், பணவாட்டம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லாங்கில், லோக்கல் ஸ்லாங்கில் சொல்கிறேன். பணவீக்கம் அப்படின்னா விலைவாசி கூடுறது, பணவாட்டம் அப்படின்னா விலைவாசி குறையிறது, அவ்வளோதான். விலைவாசி வந்து என்ன அப்படின்னா எப்போ கூடும், எல்லாத்துக்கிட்டையும் கையில் பணம் இருக்குது, புழங்கிட்டு இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணால் ஒரு பொருளை என்ன பண்ணால் வாங்கணும்னு நினைக்கிறப்ப என்னது விலைவாசி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கூடும். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் தான் என்னது பணவாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, பணத்துக்கு என்ன பண்ணால் மதிப்பு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணால் பணம் இருக்குது. விலைகள், ப்ரைஸ் வந்து என்னப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ பணவீக்கம் அப்படின்னா சிம்பிளாக சொன்னது விலைவாசி உயர்வு. பணவாட்டம் அப்படின்னா அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். ரைட்டா? ரைட். ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இன்னொன்று என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பணவீக்கம்னா என்ன, விலைவாசி உயர்வு. ரைட். இந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்கள்ல விலைவாசி எங்கே போயிட்டு இருக்குதுன்னு, அந்த மாதிரி தான். முக்கியமாக தங்கம்லாம் அடித்து போயிட்டு இருக்குது. 1,50,000 கிட்ட எங்கே போகுதுன்னு தெரியல. ரைட். நெக்ஸ்ட்டு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமாகவே இருந்தாலும் இங்கிலீஷில் ஒரு சில டேர்ம் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா தூய தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே புரியாது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு தமிழ் மீடியம் மாணவர்கள் இங்கிலீஷ் டேர்மையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி கொடுப்பான் அப்படின்னு தெரியாது. அது ஒரு மாதிரி என்ன பண்ணால் இப்போ ஏஐ வேறு என்ன பண்ணால் வந்துட்டதுனால அது ஒரு மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டேர்மை என்ன பண்ணால் சேர்த்து கற்றுக்கோங்க. ரைட்டா? ரைட். ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ். சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நம்ம ஜிபேயில் பணம் அனுப்புகிறோம். ஒரு டீ கடைக்கோ, ஒரு ஹோட்டலுக்கோ, இல்லை ஒரு ஜவுளி கடைக்கோ போனோம் அப்படின்னா ஜிபேயில் பணம் அனுப்புகிறோமா, அது மினிமமாக என்ன பண்ணால் நம்ம அமௌண்ட் அனுப்புவோம், இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணால் அனுப்பிச்சி விடுவோம். இதுவே நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கிறேன், என்னுடைய லேபர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணால் ஒரே டைமில் சேலரி போடணும். அப்போ நான் இந்த மாதிரி ஜிபேலாம் என்ன பண்ண அனுப்ப முடியாது. அப்போது ஒரே டைமில் போடணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆர்டிஜிஎஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நெஃப்ட் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னது நெஃப்ட் அப்படிங்கிற ஒன்று. இந்த நெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும்
பேட்சாக தான் என்ன அப்படின்னா நம்ம பணம் அப்படிங்கிறது ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இது அப் டு 1 lakh வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும். ஐ மீன் மினிமம் 1 lakh. இது வந்து என்னது மினிமம் 2 lakhல இருந்து என்ன பண்ணலாம். இது ஆர்டிஜிஎஸ். இது பல்காக எப்படி நம்ம ஒரு பல்க் மெசேஜ் போடுறோம் ஒரு தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ என்ன பண்ணால் ப்ராட்காஸ்ட் மாதிரி என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சு பல்க் மெசேஜ் போடுற மாதிரி என்ன பண்ணால் இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணால் பல்க் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மினிமம் வந்து என்னது 2 lakh. என்னது குறைந்தபட்ச அனுப்பும் தொகை அப்படிங்கிறது என்னது 2 lakh. ரைட்டா? அது எத்தனை பேருக்கு நீங்கள் அனுப்பலாம். சரியா? ரைட். ஸோ அப்போ இந்த நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்குமான வித்தியாசம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். 1 lakh அப்படிங்கிறது எதுக்கு நெஃப்ட்டுக்கு வந்துடும். ரைட்டா? ஆமாம். இது போக இன்னொன்று 3வது ஐஎம்பிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணால் அப் டு 5 lakh வரைக்கும். அது வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். ரைட். தேர்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் பேர் இன் த ஃபாலோயிங். ஆமாம். ஸோ அப்போ எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணால் இந்த +2 +1 நிறையா அறிஞர்கள் வந்து என்ன பண்ணால் பணம் சம்மந்தமாக ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நேஷ்னல் இன்கம் சம்மந்தமாக ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, பணவீக்கம் சம்மந்தமாக ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுன்னு இருக்குல்ல, அது எக்கனாமிக்ஸில் நிறையாவே இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரி, சரியானது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறோம். மணி இஸ் வாட் மணி டஸ். எதை செய்கிறதோ அதுதான் பணம். ஸோ சொல்லக்கூடியதார் அப்படின்னா வாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இன்னொன்று குறைந்த அளவு பண்டங்கள் அதிக அளவு பணம் துரத்தும் நிலை. குறைந்த அளவு பண்டங்களை அப்புறம் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்துருப்போம், அந்த கொரோனா பீரியட்லாம் மாஸ்க்கு அவ்வளவு டிமாண்டு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ பேர் என்ன பண்ணால் நம்ம மாஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே துரத்திட்டு இருக்கோங்களே. அந்த மாதிரி குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை அப்படின்னு பணத்தை சொல்லக்கூடியது யார் அப்படின்னா கோல்பர்ன் அப்படிங்கிறவர். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா கோல்பர்ன், கிரிக்கேரி கிடையாது. தென் வாங்கும் சக்தி அளவு, தட் மீன் என்னது, எஸ் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி சொல்லுவாங்க இல்லையா, எஸ் அந்த பிபிபி வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறையும் நிலை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கிரிகரி. ஸோ அப்படியே என்ன பண்ண உல்ட்டாவாக இருக்கும். ரைட்டா? ரைட். அதுக்கடுத்து இன்ஃப்ளேஷன் இஸ் இல்லீகல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னது ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் கிடையாது. மில்டன் ஃப்ரைட்மேன். யார்? மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவர் தான் நான் அப்போ சொல்லியிருப்பார். ஸோ அப்போ சரியானது எது அப்படின்னா வாக்கர். ஸோ இதை அப்படியே உல்ட்டாவாக ஆக்கிடுங்க. அது யார்? மில்டன். நெக்ஸ்ட்டு ரெப்போ ரேட். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நான் இப்போ தான் சொன்னேன், இதுக்கான மீனிங் முதல்ல பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எமர்ஜென்சியாக கடன் தேவைப்படுது அப்படின்னா ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது சொந்தக்காரங்கிட்ட வாங்குவோம், அப்படியும் இல்லை அப்படின்னா பேங்க் கிட்ட போய் வாங்குவோம். அப்போ சிட்டிசன்ஸ் மக்கள் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா இவங்க யார்கிட்ட லோன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேங்க். இந்த பேங்க் யார்கிட்ட லோன் வாங்கும் அப்படின்னா ஆர்பிஐ. ரைட்? அப்போ ஆர்பிஐ கிட்டக்க பேங்க் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க் எல்லாமே ஆர்பிஐ கிட்டக்க லோன் வாங்குறாங்க. லோன் வாங்குறாங்களா? அப்போ லோன் கொடுக்குது. யார் லோன் கொடுக்குறா? ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்கு லோன் கொடுக்குது. சும்மா கொடுக்குமா? ஒரு வட்டி கொடுக்குங்களா? வட்டி போடுமா? அந்த வட்டி தான் என்ன பண்ணால் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ரெப்போ ரேட். யார் கொடுக்குறது? ஆர்பிஐ பேங்க் கொடுக்கக்கூடிய ஐ மீன் பேங்க் போடக்கூடிய வட்டி. ரைட்டா? ரைட். அப்போ அந்த வட்டி யார் கொடுக்கணும்? அசலோடு சேர்த்து கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐக்கு கொடுக்கணும். சரியா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு 100 ரூபா ஒரு பேங்க் கிட்ட இருக்குது. 100 ரூபா என்னது? ஆமாம், பேங்க் கிட்ட இருக்குது அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த 100 ரூபா இருக்குது அப்படின்னா
கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த 100 ரூபா பேங்கோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அமௌண்ட்டு டெபாசிட் வாங்குறது, லோன் கொடுக்குறது. ஸோ இந்த ரெண்டு தான் என்ன அப்படின்னா பேங்கோடைய மெயின் ஃபங்க்ஷன். என்னது? ஆமாம், டெபாசிட் வாங்குறது, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டெபாசிட்டை வாங்குறது. வாங்கி ஒரு 50 பேர் என்கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நான் அதை இன்னொரு ஆள்கிட்ட என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், அதை கடனுக்கு கொடுப்பேன். ஏன்னா என்கிட்டக்க வந்து இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் எந்த யூஸ். அப்போ நான் அதை ரொட்டேஷன் கடனுக்கு விட்டேன் அப்படின்னா அது மூலமாக எனக்கு வட்டி வருமா, அதான் எனக்கு லாபம். யார்? நான், பேங்க். ஸோ அப்போ இப்போ 100 ரூபா என்கிட்ட வந்து இருக்குது, டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக என்ன பண்ண 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபாயை எனக்கு கடன் கொடுக்க முடியாது, 100 ரூபா என்ன பண்ண முடியாது, கடன் கொடுக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ரிசர்வ் பண்ணி வைக்கணும். எங்கே ரிசர்வ் பண்ணி வைக்கிறது? இந்த ஆர்பிஐயில் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அந்த ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் எது? இந்த சிஆர்ஆர். இது சிஆர்ஆர். அப்போ 100 ரூபா இருக்குது அப்படின்னா இப்போ அட் ப்ரெசன்ட் சார் எவ்வளோ சார் அது அந்த ரேஷியோ 100 ரூபானா எத்தனை %? ஒரு 3%. 3% எங்கே ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்? ஆர்பிஐயில் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுதான் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஸ்எல்ஆர், லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது இப்போ 100 ரூபாவில் 3 ரூபா போச்சு அப்படின்னா எவ்வளவு? ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 ரூபா போச்சுன்னா மீதி 97 ரூபா இருக்குது. அப்போ அந்த 97 ரூபாயை நான் கடனாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் 97 ரூபாய் கடனாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது? கூட ஒரு 18 ரூபா, ஒரு 18%. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் சிஆர்ஆர் வந்து என்ன பண்ணால் 3%, எஸ்எல்ஆர் வந்து என்னது 18%. இது வந்து என்ன பண்ணால் மாறும், 4%, இங்கே 19%, அது இந்த மாதிரி மாறும். இப்போ ஆஸ் ஆன் நவ் என்ன பண்ணால் சிஆர்ஆர் அப்படிங்கிறது 3%, எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது என்னது 18% அப்படிங்கிறது. அப்போ 100 ரூபா என்கிட்ட இருக்குது, அதை நான் 3 ரூபா என்ன பண்ணால் ரிசர்வ் பண்ணி வச்சிடுறேன் எங்கள் ரிசர்வ் பேங்கில். அதுக்கடுத்து என்னது எஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன சொன்னேன்னா ஒரு 18% வந்து ஃபாரின் கரன்சியாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பாண்ட்ஸ் அரசு பத்திரங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வகைகளில் அதனை இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக கொடுத்துட்டு என்ன பண்ணால் தலையை தொண்டு போட்டு போகிறதா பேங்கு? அப்போ சேஃப்டிக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி யார்கிட்ட கொடுத்து வைக்கிறேன்? ஒரு 3 ரூபாயை ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். இன்னொன்று எப்படி வாங்கி வைக்கிறேன்? ஃபாரின் கரன்சியாவோ இல்லை கோல்டாவோ இல்லை அப்படின்னா அரசு பத்திரங்களாவோ. ஏன்னா இதை நான் எப்போனாலும் நான் மாற்றிக்கலாம், சரியா? எப்போ வேண்டுமானாலும் நான் எனக்கு தேவையான பணமாக மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் லிக்விடிட்டி எளிதில் மாற்றக்கூடிய ஒன்று அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 18 ரூபாய் என்ன பண்ணால் இந்த மாதிரி வகைகளில் ஃபார்மேஷனில் மாற்றி வச்சுக்கணும். அப்போ இது ஒரு 3, இது ஒரு 18, எவ்வளோ ஆச்சு? 21 ரூபா. அப்போ 100 ரூபாவில் 21 ரூபா போச்சுன்னா எவ்வளவு? எவ்வளவு? ஆமாம், 79 ரூபா. இந்த 79 ரூபாயத்தான் நான் கடனாக கொடுப்பேன். மீனிங் புரியுதா? 100 ரூபா எனக்கு டெபாசிட் வருது, அப்போ 100 ரூபா என்னால் என்ன பண்ண தூக்கி கொடுக்க முடியாது. அதில் இதெல்லாம் ஒதுக்குனது போக மீதி எவ்வளவு? 79 ரூபா தான் நான் கடன் கேட்குறவனுக்கு என்ன பண்ணால் கொடுக்க முடியும், சரியா? ரைட். சரி சார், கடன் கேட்குறவனுக்கு கொடுத்துட்டேன். எப்படி டெபாசிட் பண்ணுறான் அவன்? ஒன்று சேவிங்ஸாக டெபாசிட் பண்ணுறான், இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பண்ணுறான். அப்போ திடீர்னு அவனுக்கு வந்து இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணால் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தா ஏதோ ஒரு எமர்ஜென்சி கல்யாணம் காது குத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் திரும்ப அமௌண்ட் வந்து கேட்குறான். நான் தான் இங்கே கடன் கொடுத்துட்டேனே. அப்போ இவன் போட்ட டெபாசிட் அமௌண்ட்டை கேட்குறான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நான் இந்த டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசர்வ் பேங்கில் கடை வாங்குகிறேன். ரிசர்வ் பேங்கில் கடை வாங்குறேன் அப்படின்னா அவன் எனக்கு சும்மா கொடுப்பானா? ஒரு வட்டி போட்டு கொடுப்பானா? அதுதான் ரெப்போ ரேட். ரைட்டா? ரைட். ஸோ பேங்க் ரேட்டே இருக்குது. பேங்க் ரேட்டு அப்படிங்கிறது நார்மலாக கொடுக்கக்கூடியது. இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இப்போ 79 ரூபா எங்கிட்ட இருக்கா? இந்த 79 ரூபாயையும் நான் வந்து அவனுக்கு கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 70 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 9 ரூபா இருக்கா? 70 ரூபாயை கடனாக கொடுத்துட்றேன். இந்த மீதி 9 ரூபாயை நான் என்ன பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ரிசர்வ் பேங்கில் போட்டு வைக்கிறேன். நான் இப்போ பேங்க்கில் போட்டால் பேங்க் எனக்கு ஒரு வட்டி கொடுக்குமா? அந்த மாதிரி இந்த 9 ரூபாயை பேங்க்கில் ரிசர்வ் பேங்கில் போட்டு வைக்கிறேன். அந்த பேங்க் எனக்கு வந்து என்ன பண்ண வட்டி கொடுக்குது.
அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். புரியுதா? அப்போ நான் வாங்கின கடனுக்கு ரிசர்வ் பேங்க் எனக்கு போடுற வட்டி, ஃபைனலாக மைண்டில் வச்சுக்கோங்க, நான் வாங்கின கடனுக்கு ரிசர்வ் பேங்க் எனக்கு வட்டி போடுது, அது வந்து ரெப்போ ரேட்டு. நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் எனக்கு வட்டி கொடுக்குது, அது என்னது? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. எப்போவுமே என்ன பண்ணால் இந்த சேவிங்ஸுக்கு வட்டி கொடுக்குறோம்ல, அது கடனுக்கு கொடுக்குற வட்டியை விட கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? நீங்களே யோசிங்க, எப்படி இருக்கும்? ஆமாம். அப்போ ரெப்போ ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா கடனுக்கு கொடுக்குற போடுற வட்டி. ரிவர்ஸ் ரெப்போட்டை நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? சேவிங்ஸுக்கு கொடுக்குற வட்டி. அப்போ எப்போவுமே கடனுக்கு கொடுக்குற வட்டி தான் என்ன பண்ணால் அதிக கடனுக்கு தான் வட்டி கொடுப்பான், அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கோங்க, படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் தான், இருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறப்ப பார்த்துடலாம். தென் நெக்ஸ்ட்டு பட்ஜெட் சொன்னோம்ல, 2026-27 ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறைன்னு என்ன? நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், நான் ஒரு 40,000 சம்பாதிக்கிறேன், என்னோடய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணால் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க. டோட்டலாக என்ன பண்ணால் எங்கள் ஃபேமிலியோட இன்கம்ங்கிறது 70,000. ஆனால் நாங்கள் போட்டிருக்கிற பட்ஜெட் செலவு பார்த்தீங்க அப்படின்னா 90,000 போட்டு வச்சுருக்குறோம். எங்கள் இன்கம் என்னது 70K தான், ஆனால் பட்ஜெட் எவ்வளோக்கு போட்டிருக்கிறோம்? 90Kக்கு போட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு -20K, 20,000 என்ன அப்படின்னா துண்டு விழுகுது. இந்த துண்டு விழுகிறது தான் என்ன பண்ணால் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் அதாவது நிதி பற்றாக்குறை. எத்தனை சதவீதம்? ஆமாம், 4.3%. எத்தனை சதவீதம்? ஆமாம். நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3% இருக்குது தமிழ்நாட்டினுடையது. இது லாஸ்ட் இயர் என்னுடைய பட்ஜெட்டு. தமிழ்நாடுக்குன்னா 2025 to 2026 ஃபுல்லாக ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பட்ஜெட்டுக்கானது. இப்போ ஒரு பட்ஜெட் போட்டாங்க, இன்டர்ம் பட்ஜெட். அது இடைக்கால பட்ஜெட்டு. இடைக்கால பட்ஜெட்னா என்ன? இப்போ கவர்மெண்ட் முடிய போகுது, 5 இயர்ஸ் டிஎம்கே கவர்மெண்டினுடைய அந்த டியூரேஷன் முடிய போகுது, டென்யூர் முடிய போகுது. அப்போ அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த முடிய போகிற இந்த கேப்புக்கு மட்டும்தான் என்ன பண்ணால் அவங்க பட்ஜெட் போடுவாங்களே தவிர இந்த ஹோல் ஃபிஸ்கல் இயருக்கும் என்ன பண்ணால் பட்ஜெட் போட மாட்டாங்க. ஃபிஸ்கல் இயர்னால் என்னது தெரியும் நம்மளுக்கு? ஒரு நிதியாண்டு. என்னது? ஏப்ரல் 1 இந்த வருஷம் ஏப்ரல் 1 ஆரம்பித்து அடுத்த வருஷம் மார்ச் 31 கரெக்டா? ஆமாம். ஸோ அப்போ அவங்களுக்கு தான் என்ன பண்ணால் இங்கே மார்ச்சோட முடிஞ்சிருச்சே, அப்புறம் அடுத்த மார்ச்சுக்கு போடுறது. ஸோ அப்போ எப்படி சார் ஒரு வருஷத்துக்கு போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. அப்போ மீதி இருக்க வருஷத்துக்கு யார் போடுவா? ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மே மாதம் ரிசல்ட் வந்துடுமா? அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் புதியதாக ஒரு கவர்மெண்ட் வருமா? அது மேபி இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகலாம், இல்லை வேறு ஒரு கவர்மெண்ட் வரலாம். ஸோ அப்போ அந்த புதியதாக வரக்கூடிய கவர்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் என்ன பண்ணால் திரும்ப ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போட்டிருக்கிறது இடைக்கால பட்ஜெட். சரியா? ரைட். ஸோ அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 4.3. நெக்ஸ்ட்டு ஈஸியான ஒரு கொஸ்டின். மார்ச் 15 என்னது? பிளானிங் கமிஷன் திட்டக்குழு உருவாக்கப்பட்ட நாள். இப்போ திட்டக்குழு இருக்கா? திட்டக்குழு இல்லை. அதுக்கு பதில் என்ன வந்திருக்குது? நிதி ஆயோக். நிதி ஆயோக் என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ரைட்டா? ஸோ தான் நிதி ஆயோக். அப்போ இப்போ திட்டக்குழு கிடையாது. இந்த திட்டக்குழு தான் என்ன பண்ணுவாங்க? 5 இயர் பிளான் சொல்லிட்டு ஒன்று படிச்சிங்கல்ல, அதை போடக்கூடியது இந்த திட்டக்குழு. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அப்போ ஒரு பண்டம் அல்லது பணி அங்காடியில் விற்கவில்லை எனில் அதை ஒட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் சேல்ஸ் பண்ணுறேன் பண்ணலை ரெண்டாவது, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அது ஜிடிபியில் சேர்ந்துடும். இறுதி பண்டம் ஃபைனல் கூட்ஸ். ஃபைனல் கூட்ஸ் வந்து என்ன அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் தயாரிக்கிறாங்க, ஒரு கார் தயாரித்து ஸ்பேர் பார்ட்ஸ் தனியாக தயாரிச்சிருக்காங்க, பிரேக் தனியாக தயாரிச்சிருக்காங்க, டயர் தனியாக தயாரிச்சிருக்காங்க, பாடி தனியாக என்ன பண்ணால் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஒரு காருன்னு ஒன்று உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஃபைனல் கூட்ஸை தான் நம்ம ஜிடிபியில் சேர்க்க முடியும். ஃபைனல் கூட்ஸ்னால் உற்பத்தி பண்ணியாச்சு, உற்பத்தி பண்ணி வந்ததை ஜிடிபியில் சேர்த்துடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, சரி சார் கார் உற்பத்தியாகி வந்துருச்சு, ஷோரூம்லேயே நிற்கிது, அது விற்றா தான் ஜிடிபியில் சேர்க்க முடியுமா? அப்படி கிடையாது. விற்கிது விற்கல அது ரெண்டாவது, உற்பத்தியாகி வந்துருச்சுல்ல, உற்பத்தி ஆனது தான். ஏன்னா ஜிடிபிக்கு விரிவாக்கம் என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்படிங்கிற பட்சத்தில் உற்பத்தி செஞ்சுட்டு அந்த காரை அது விற்கிதுங்கிறது ரெண்டாவது, ரைட்டா? ஸோ அப்போ அது ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சுனாலே என்ன பண்ணால் அதை சேர்த்துடணும். ஸோ அப்போ கூட்டுற ஒன்று தப்பு, ஏன்னா சேர்க்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, எந்த ஒரு பண்டம் மற்றும் பணிகள் அங்காடியின் மதிப்பில் சேர்க்கப்படுகிறதோ அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஆமாம். ஸோ அப்போ இஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த மார்க்கெட் வேல்யூ, இது கரெக்டு தான், மார்க்கெட் வேல்யூவில் சேர்த்தாச்சுல்ல, அது ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ். ஸோ அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரி, கூற்று 1ங்கிறது என்னது? தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மீண்டும் ஒரு பட்ஜெட். ஏன் பட்ஜெட்டில் என்ன அப்போ நிறைய கொஸ்டின் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, பட்ஜெட் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், ஏதோ என்ன பண்ணால் வாச்சிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணால் மத்திய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, மாநில பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க. ஏன்னா இப்போ எந்தளவு கொஷின் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சுன்னா, எந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், பார்த்துடலாம். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், செலவு எவ்வளவு என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தா, அதாவது அடுத்த ஒரு வருஷத்தில் நான் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறேன். எவ்வளோ கோடி செலவு பண்ண போகிறீங்க? கிட்டத்தட்ட 53 லட்சம் கோடி. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன், 53.47 லட்சம் கோடி. ரைட்டா? 53.47 லட்சம் கோடி. இந்த மாதிரியான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. மேலே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தோம்ல, ஃபிஸ்கல் டெபிசிட்டு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த டேட்டாவை இந்த இயருக்கு அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. இன்னொன்று என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். ரைட்டா? ரைட். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னோம்ல, நான் ஒரு 60,000 40,000 சம்பாதிக்கிறேன், என் ஒய்ஃப் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க, டோட்டலாக 70,000 சொன்னேன். ஆனால் என்னுடைய பட்ஜெட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எப்படி போயிடுச்சு? 90,000 சொன்னோன்னா அந்த 90,000 தான் அப்போனா இங்கே இது அது என் வீட்டுக்கு, இது என் நாட்டுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி என்ன பண்ணுறாங்க? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ விகிதத்தை என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேலே தான் நான் சொன்னேன், சிஆர்ஆர்னால் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னோம்ல. புரியலை அப்படின்னா பேக்கில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ சிஆர்ஆர்னால் என்னது? ரிசர்வ் ரேஷியோ. எங்கே ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் கேஷை? ஆர்பிஐ கிட்டக்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். எங்கே ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்? ஆர்பிஐ கிட்டக்க. அப்போ அது என்ன பண்ணுறாங்க? ஆமாம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த. விலைவாசி ஏன் சார் என்ன பண்ணால் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூரா போயிட்டு என்ன பண்ணால் பணம் கிடக்குது, அவன் நாட்டுக்கு எதை வாங்குறதுனே தெரியாமல் என்ன பண்ணால் அலைஞ்சிட்டு கிடக்குறான். அப்போ அந்த மணி ஃப்ளோவை வந்து என்ன பண்ணால் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மணி ஃப்ளோ சிட்டிசன் கிட்டக்க எப்படி வரும்? பேங்க் வந்தானே அப்படின்னா லோன் கொடுக்குறாங்களா? ஆமாம். அப்போ வட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா லோன் அதிகமாக வாங்குவான். வட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்க? லோன் அதிகமாக வாங்குவாங்களா? வட்டியை நான் கூட்டிட்டேன், எனக்கு லோன் கொடுக்குறது யார்? கமர்ஷியல் பேங்க் தான். எனக்கு லோன் கொடுக்குறது யார்? சாரி, யாருக்கு? பீப்புள், மக்கள், நம்மளுக்கு தான். நம்ம எப்போ அதிகமாக லோன் வாங்குவோன்னா, இங்கே வட்டி இவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா லோன் அதிகமாக வாங்குவேன். ரைட்டா? இவன் எப்போ எனக்கு கம்மியாக கொடுப்பான்? இவனுக்கு கொடுக்குறவன் இவனுக்கு கம்மியாக கொடுக்கணும். கரெக்டா? அப்போ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணணும்? இவனுக்கு கம்மியாக கொடுத்தாலும் அவன் நம்மளுக்கு கம்மியாக கொடுப்பான். சரியா? ஸோ அப்போ அதை இந்த ரேஷியோவை, அதாவது இந்த ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் என்ன பண்ணால் கூட்டி குறைக்கிறாங்க பார்த்தீங்களா?
இந்த கூட்டி குறைச்சி பணவீக்கத்தை வந்து என்ன பண்ணால் குறைக்கிறது கூட்டுறது, அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன பண்ணால் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்ததில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணும், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த சிஆர்ஆர் என்ன பண்ணுவாங்க, அதிகரிக்க தான் செய்வாங்க. நான் 3 ரூபா அப்படின்னு சொன்னேன்னா 4 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 4% அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிடுவாங்க, சரியா? ஸோ அதிகரிக்கும். தென் how was called the inflation rate is 10 to 20% per annum. அப்போ அதுக்கு பேர் என்னது, ஆக்சுவலாக அந்த 0 to 3% இருந்துச்சு அப்படின்னா தவளும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். தென் அதுக்கப்புறம் 3 to 7% இருந்துச்சு அப்படின்னா அது என்னது வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 to 20% இருந்துச்சு அப்படின்னா ரன்னிங் இன்ஃப்ளேஷன் ஓடும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா 20 மேலே, ரைட்டா? மேக்ஸிமம் அந்த வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது எந்த பணவீக்கமாக இருக்கும் அப்படின்னா இந்த க்ரீப்பிங் பணவீக்கம் சொன்னோம்ல 3% அப் டு அவ்வளோதான் இருக்கும். 2% 3% அதுக்குள்ளே தான் என்ன பண்ணால் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளை மாதிரி வளரக்கூடிய நாடுகள்லாம் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா என்னது கிட்டத்தட்ட 5, 6, 7 அந்த ரேஞ்சில் என்ன பண்ணால் இருக்கும், ரைட்டா? எஸ். ஸோ அப்போ 4 விதமான இன்ஃப்ளேஷன்: க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங் அண்டு கேலோப்பிங். தவளும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம், ரைட்டா? ஆமாம். நம்மளாம் என்ன பண்ணால் பணவீக்கம் என்னது ஒரு 100 ரூபா ஒரு பொருள் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், 12% கூடிருச்சு அப்படின்னா என்ன ஆச்சும் 112 ரூபா ஆயிரும் ரேட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும் எங்கே நம்மளை மாதிரி வளரக்கூடிய நாடுகளில். ஸோ அப்போ அது என்னென்ன பெர்சன்டேஜில் இருந்தால் என்னென்ன பணவீக்கம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆமாம், இந்த பணம் M1 M2ன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. எஸ். ஸோ அப்போ இதில் M1 M2னா என்ன, இந்த M1ஓட M1னா நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய காயின்ஸு கேஷ் இதெல்லாம் என்ன பண்ணால் M1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட என்ன அப்படின்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா M2ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு என்ன பண்ணால் குறுகிய பணம். M3 M4 அப்படிங்கிறது என்ன பண்ணால் பரந்த நிலை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரோ மணி, ப்ராடு மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த நேரோ மணி, ப்ராடு மணி கரெக்டு தான், குறுகிய பணம், பரந்த நிலை பணம் அப்படிங்கிறது. இதில் இந்த M1லேருந்து M4 வரையில் அந்த லிக்விடிட்டி ஆர்டர் இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். என்னாகும்? ஆமாம், டிக்ரீஸ் ஆகும், சரியா? ரைட். ஸோ அப்போ 1 வந்து என்ன அப்படின்னா சரி, 2வது கூட்டுறனது தப்பு. நெக்ஸ்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கி அரசோட நேஷனலைஸ்ட் ஆனது எப்போ, RBI அப்படிங்கிறது Jan 1, 1949. இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான டேட்டா, ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிறாங்க, அதனால் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஈஸியான கொஸ்டின். அதாவது நம்ம டிஎன்பிசிலேயுமே ஏதாவது கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனசு ஆறுதலுக்காக என்ன பண்ணால் ஒரு 5 to 10 கொஸ்டின் என்ன பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மன ஆறுதலுக்காக எடுத்த கொஷின்ஸ். ரைட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிகர நாட்டு உற்பத்தி ப்ளஸ் என்னது NNP. என்னது NNP. ரைட். அப்போ GDP அப்படின்னா என்ன, அதுக்கடுத்தது NDP அப்படின்னா என்ன, அதுக்கடுத்தது GNP அப்படின்னா என்ன, NNP அப்படின்னா என்ன. ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இந்த 4க்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது. ஜிடிபினா நம்மளுக்கு தெரியும், ஒரு நாட்டில் ஒரு நிதியாண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பண்டம் மற்றும் பணிகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஜிடிபி. ஸோ அப்போ ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக்னா உள்நாட்டில் உற்பத்தி செய்த மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு. அதுக்கடுத்து ஜிடிபின்னு இருக்கா, அப்போ NDPனா என்ன,
ஆமாம், கிராஸு டொமஸ்டிக்கு, இது நேஷ்னல் டொமஸ்டிக்கு. வேறு என்ன இருக்குது? ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, அதுக்கடுத்து என்என்பி. அப்போ ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி இது பேசிக்காக என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. அப்போ கிராஸு நெட்டு இதில் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுதான். அப்போ கிராஸ்னால் என்ன அப்படின்னா என்ன, நெட்டுனா என்ன. அப்போ ஏதோ ஒன்றை நான் கழிச்சதுனால தான் கிராஸ் மொத்தம் அப்படிங்கிறது நிகர அப்படின்னு வந்துருக்குது. அப்போ கிராஸ்னால் மொத்தம், நெட்டுனா நிகர தானே. எதை கழிக்கிறேன் சார் அப்படின்னா தேய்மானத்தை கழிக்கிறேன். இப்போ இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். ஜிடிபி, ஜிஎன்பி, டி நம்மளா டொமஸ்டிக் உள்நாட்டு, இது ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னலாக நாட்டு. அப்போ இங்கே உள்நாடு நாடு அப்படின்னு வந்துருச்சா, அப்போ இங்கே நீங்கள் ஒன்றை மைனஸ் பண்ணணும். எதை சார் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, இது உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சது. இது போக என்ன பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணால் பணம் வரும். எங்கே இப்போ ஃப்ரெண்டு மாமா என்ன பண்ணால் சிங்கப்பூரில் வேலை பார்க்காரு, சிங்கப்பூர்லேருந்து பணம் வருது, ஜப்பான்லேருந்து பணம் வருது. அப்போ அந்த பணம் வருதா, அப்போ அதையும் என்ன பண்ணால் நம்ம சேர்க்கணும். அது போக இங்கே இருக்கிற வெளிநாட்டுக்காரன் இங்கேருந்து உற்பத்தி பண்ண லாபத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புவானா, அப்போ அதையும் என்ன பண்ணால் மைனஸ் பண்ணணுமா. அப்போ அந்த வெளிநாட்டு அப்ராட் இன்கம் ஃப்ரம் அப்ராடு, ரைட்டா. அப்போ உள்நாட்டிலேருந்து நீங்கள் நாட்டாக மாற்றணுன்னா வெளிநாட்டிலேருந்து உள்ளே போயிட்டு வெளியில் வருதில்ல, உள்ளே போயிட்டு வெளில வருதுன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜப்பான்லேருந்து பணம் வருதுங்கிறீங்க, நம்ம நாட்டில் பணமே இல்லையா அப்படிம்பாங்கல்ல. அப்போ அந்த சிங்கப்பூர்லேருந்து ஜப்பான் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அங்கே மாமா சித்தப்பா வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுபோக இங்கே இருக்கிற ஒரு ஹுண்டாய் கம்பெனியோ இல்லை ஒரு வேல்சோகனோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அவன் இங்கேருந்து கிடைக்கிற லாபத்தை, இங்கே கார் கம்பெனி வச்சுருக்கிறான், தொழில் பண்ணுறான், இங்கே கிடைக்கிற லாபத்தை என்ன பண்ண அவன் நாட்டுக்கு அனுப்பிச்சுடுவான்ல, அப்போ அதை மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணி ஃபைனலாக வரக்கூடியது என்ன பண்ணால் ஜிஎன்பி, ரைட்டா. ரைட். அப்போ இது 3 வித்தியாசம் இருந்துச்சா. அப்போ இந்த ஜிஎன்பிலேருந்து நீங்கள் தேய்மானத்தை கழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் அவுட்புட்டு என்என்பி. இந்த என்என்பி தான் ஒரிஜினல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். என்என்பி தானே அது. ஆமாம், ஜிடிபிலேருந்து எல்லாத்தையும் கழித்து கூட்டி ஃபைனலாக என்ன வருது, என்என்பி வருது. அப்போ இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் நேஷ்னல் இன்கம். கரெக்டு. இதுதான் தேசிய வருமானம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் நான் கூட்டி கழித்து ஃபைனலாக என்ன வருது அவுட்புட்டு என்என்பி. கரெக்டு தான். Then it also considered as a per capita income. அப்படியா, per capita income ஆக்சுவலாக இதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆச்சு. தனிநபர் வருமானம் கிடையாது, தலா வருமானம். ஸோ அப்படிங்கிறப்ப இது கொஸ்டின் கொஞ்சம் 3வது ஸ்டேட்மெண்ட் தானே அப்படின்னா ராங் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு, சாரி ஃபார் தட். ஸோ per capita இன்கம்னா தலா வருமானம், தனிநபர் வருமானம் பெர்சனல் இன்கம். தலா வருமானம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த டோட்டல் இன்கம், நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் இன்கம் என்னது என்என்பி இருக்கா, இதிலிருந்து டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த டோட்டல் என்என்பி, அதாவது நேஷ்னல் இன்கம் என்என்பின்னு சொல்லலாம், இல்லைன்னா நேஷ்னல் இன்கம்னு சொல்லலாம். இதிலிருந்து 140 கோடியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதான் பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தனிநபர் வருமானம் அப்படின்னா ஒரு தனிநபருக்கு என்னென்ன வழிகளில் இருந்தெல்லாம் என்ன பண்ணால் வருமானம் வருது. ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை வாடகைக்கு ஒரு வீடை வாடகைக்கு விட்டு என்ன பண்ணால் வர்றது, அது மாதிரி ஒரு காரு இருக்குது, இல்லை ஒருத்தருக்கு வட்டி கொடுத்துருக்காரு அந்த பணம் வர்றது. ஸோ என்னென்ன வழிகளெல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாம் சேர்த்து வைப்போனா தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு. ஸோ 1, 2 மட்டும்தான் சரி. அப்போ சரியா, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர் பிளான் ஈஸியானது. நம்ம எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணால் எல்லோரும் 5ஆம் திட்டம் படிச்சுக்கோ, கண்டிப்பாக என்ன பண்ணால் ஒரு கொஷின் 2 கொஷின் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ திட்ட விடுமுறை காலம், இருக்கிறதுலே இயர் கம்மியாக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள்.
திட்ட விடுமுறை காலமா எத்தனாவது 5 இயர் பிளானுக்கு அப்புறம் வரும்? 3rd 5 இயர் பிளானுக்கு அப்புறம் வருமா? ஆமாம். அப்போ இருக்கிறதுலே கம்மியான வருஷம் இதில் எதில் இருக்குது? 1966 to 69. ஸோ 2. இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இந்த மாதிரி தான். உங்களுக்கு தெரியவே தெரில, போட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணி குழப்பிட்டு இருக்கக்கூடாது. திட்ட விடுமுறை காலம் 3வது 5 இயர் பிளானுக்கு அப்புறம் ஒரு 3rd 5 இயர் பிளானுக்கு அப்புறம். அப்போ இருக்கிறதுலே கம்மியானது என்ன பண்ணால் 68 69. ஸோ அதான் வரும். அதுக்கடுத்து எது? 5 கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து எது கம்மியான இயரில் இருக்குது? எது கம்மியான இருக்குது? ஆமாம். அப்போ 5 அப்படின்னா இது 74 to 79 தான் கம்மியாக இருக்குது. அப்போ இதான் அப்படின்னா ஆமாம் 5வதுக்கு. அடுத்து 7 79க்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் எங்கே இருக்குது? 79க்கு அப்புறம் இந்த இருக்கா? எஸ். அப்போ இதுக்கு இங்கே வருமா? அடுத்து 9ங்கிறப்ப என்ன பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ அப்போ இயர் ஆக்சுவலாக நீங்கள் அதில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் அந்த டைமில் இதை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணால் குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது எது? திட்ட விடுமுறை காலம், அதாவது பிளானிங் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அப்போ 68 69. அப்போ லாஸ்ட்டுக்கு 2. லாஸ்ட்டுக்கு என்னது? 2. இங்கே பாருங்களேன், லாஸ்ட்டுக்கு 2 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்குது. எனக்கு கன்ஃபார்ம் 68 69 தெரிஞ்சிடும்ல. நான் மீதி உட்காந்து என்ன பண்ணால் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லாஸ்ட்டுக்கு 2 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சி தான் ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் டைம் சேவிங் கொஷின்ஸ். இதை நம்ம குழப்பறதுக்காகவே இயர் நம்ம போட்டு அப்படியே யோசிப்போம். எதுக்கு 5க்கு என்ன, 7க்கு என்ன, 9க்கு என்னன்னு யோசிக்கக்கூடாது. சப்போஸ் இங்கே 2 இடத்துல 2 இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து யோசிக்கலாம். ஒரே 2 தான் இருக்குங்கிறப்ப என்ன பண்ணிடணும்? போட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? மேக்ஸிமம் முக்கியமாக எல்லோரும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. தயவு செய்து எல்லாருமே கையில் வாட்ச் இருக்கணும். ஒரு 4 பால் பாயிண்ட் பென்னு பிளாக் கலரு. எதுக்கு சார் 4 அப்படின்னா அந்த 4 திரும்ப 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 ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 4 தான் என்ன பண்ண நீங்கள் அங்கே எக்ஸாம் கொண்டு போகணும். இது தீர்ந்து போச்சா வேறு ஒரு 4 வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு போயிட்டு என்ன பண்ணால் இன்றைக்கி போட்டு புதுசாக என்ன பண்ண வாங்கக்கூடாது. நீங்கள் எந்த பேனா பழகுறீங்களோ அதுதான் என்ன பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 விஷயம். ஒன்று வாட்ச் கட்டியிருக்கணும். 2வது என்ன பண்ணால் பென். இப்போ என்ன பண்ணால் அந்த பெண்ணை யூஸ் பண்ணணும். சும்மா ஏன்னா ஏதோ ஒரு பேனா தூக்கி என்ன பண்ணால் உட்காரக்கூடாது. இப்போ எழுதுகிற ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்ன அப்படின்னா டிஎன்பிசி டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணால் எழுதணும். மேக்ஸிமம் இன்றைக்கி 100 கொஷின் 100க்கு ஒரு 80க்கு மேலே 90க்கு மேலே சார் 70 எடுத்துருக்கிறேன் பரவாயில்ல. அடுத்த டெஸ்ட்டில் 70 குறைஞ்சிடக்கூடாது. 75. அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் 80 அப்படின்னு கூட்டிக்கிட்டே தான் போகணும். சரியா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரு மெகலனோபிஸ் திட்டம் மாதிரி. ஸோ எத்தனாவது பிளானு? ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காந்தியினுடைய விருப்பத்துக்கு நாங்கள் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணால் முதல் 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்போம். ஸோ அதற்கு அடுத்தது நேரு மெகலனோபிஸினுடைய திட்டம் மாதிரி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் தொழில்துறை தொழில் வந்து என்ன பண்ணால் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே க்ரோத் ஆகலாம் அப்படிங்கிறது நேருவினுடைய நம்பிக்கை. ஸோ அதன் அடிப்படையில் ஹை சேவிங்ஸ் ரேட். ஆமாம், தொழில் தொடங்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக என்ன பண்ணால் நம்ம வருமானம் வரும், சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக தான். ப்ரியாரிட்டி ஃபார் ஹெவி இண்டஸ்ட்ரி, கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம், சரியானது தான். அதுக்கடுத்து இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இஸ். இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மேக்ஸிமம் நீ இறக்குமதி பண்ண அப்படின்னா உங்ககிட்ட இருந்து இன்கம் வெளியில் போகும். அப்போ அதை பண்ணாத. அப்போ என்ன சார் பண்ணணும்? உள்நாட்டில் உற்பத்தி பண்ணு அப்படிங்கிறத என்ன பண்ண ஊக்குவிக்கிறாங்க. அதை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. உள்நாட்டில் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் ஸ்கீம்லாம் என்ன பண்ணால் கொண்டு வரும், தற்சார்பு இந்தியா. அப்போ என்னதுன்னா உள்நாட்டிலேயே என்ன பண்ணால் உற்பத்தி பண்ணுவதை ஊக்கதான் படுத்தியிருப்பாங்களே தவிர என்ன பண்ணால் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்களே தவிர டிஸ்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக என்ன பண்ணால் வரவே வராது. சரியா? ரைட். அப்போ அனைத்தும் சரின்னு இருக்கிறது வராது. 3 இருக்கிறது தப்புன்னு போட்டாச்சு, இதுவும் வராது. அப்போ லாஸ்ட் இது பார்த்துடலாமா? ப்ரொடக்ஷன் ஃபார் நியூ பிஸ்னஸ். இது கரெக்டு தான். ஏன்னா அப்போ தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு வர்றோம். அப்போ புதிய தொழில்களுக்கு வந்து என்ன பண்ணால் பாதுகாப்பு கொடுக்க தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ 3rd ஒன் மட்டும்தான் என்ன பண்ணால் வராது. சரியா? எஸ். ஸோ 51 to 56 ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் என்னது 56 to 61. நெக்ஸ்ட்டு, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த ஆர்டர் ஸ்பேஸ்.
இது பட்ஜெட்டு மீண்டும் ஒரு பட்ஜெட் கொஸ்டின். நான் சார் பட்ஜெட்டில் என்ன அப்படின்னா கொஸ்டினாக எடுத்து தள்ளிடுறீங்க அப்படின்னா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு வழி தெரியல. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம் ஒரு 2 விதமான பாலிசி இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணக்கூடியது யாருன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து என்ன அப்படின்னா கூட்டி குறைக்கிறது மூலமாக மானிட்டரி பாலிசியை வந்து என்ன அப்படின்னா அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னோடய வீட்டில் சொன்னோம்ல, இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவு வருது, இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அப்படின்னா ஒரு நாட்டுக்கான பட்ஜெட் எவ்வளோ வருமானம் வரி வந்துருக்குது. அப்போ இதை நம்ம பார்ப்போம். நம்ம அடுத்து ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசியில் என்ன அப்படின்னா தனியாகவே என்ன அப்படின்னா பார்ப்போம். அடுத்த போர்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பேசிக்காக என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில விஷயங்கள். இப்போ பட்ஜெட் போட்டாங்கல்ல, அதில் உங்களுக்கு சிட்டிசன் ஹேண்ட் புக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தயவுசெய்து அதை பார்த்துருங்க. சிட்டிசன் அதாவது குடிமக்களுக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி என்ன அப்படின்னா ஒரு ஹேண்ட் புக் மாதிரி என்ன அப்படின்னா ஒரு PDF இருக்கும், நெட்டில் அடிச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வரவு, செலவு. அப்போ 2 இருக்கா, வரவு செலவு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிப்ட், எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வரவை 2 விதமாக என்ன அப்படின்னா பிரிக்கலாம். ஒன்று ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். செலவு எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி தான், ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த 4க்குமான வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ வரவு அப்படின்னா என்ன அப்படின்னா ரெசிப்ட்னு வந்துருச்சா, அப்போ வரவு அப்படி. ரெசிப்ட்னா நீங்கள் வாட்டுக்கு நம்ம இந்த ஒரு பில் கடையில் போய்ட்டு என்ன அப்படின்னா பொருட்கள் வாங்கினதுக்கப்புறம் ரெசிப்ட் கொடுப்போம், அந்த ரெசிப்ட் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட் அப்படின்னா என்னது, வரவு. என்னென்ன வழிகள்லாம் என்ன அப்படின்னா வரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட். இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு என்னோடய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னென்ன வழிகளில் வரவு வரும், என்னென்ன வழிகளில் என்ன பண்ணால் வரும் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன், வருமானம் வருது. அப்போ நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது மூலமாக வரக்கூடியது என்ன அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னா வேறு என்ன வழியில் எனக்கு செலவுக்கு பத்தலை, நான் என்ன பண்ணுறேன், கடன் வாங்குறேன்னா அப்போ கடன் மூலமாக வாங்கக்கூடிய வரவு கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா நான் சொந்தமாக சம்பாதிக்கிறது, கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னா நான் கடன் வாங்குறது. ரைட். இப்போ நான் சம்பளம்னு எனக்கு உனக்கு வந்துருக்கு, அந்த சம்பளத்தை நான் வந்து என்ன அப்படின்னா ஓனருக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு தான் அது சொந்தம். அந்த மாதிரி என்ன அப்படின்னா எனக்குன்னு வந்த வருவாய் இது கடன் வாங்கியிருக்கேனா, அப்போ இந்த கடனை என்னைக்காக இருந்தாலும் என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த கல்யாணத்தில் மொய் செய்கிற மாதிரி தான், என்னைக்காக இருந்தாலும் திருப்பி செய்யணுறான் அவனே அப்படிமா இல்லை, அந்த மாதிரி என்னைக்காக இருந்தால் என்ன பண்ணணும், அதை திருப்பி செய்யணும். அப்போ இங்கே இது ஒன் வே டிரான்சாக்ஷன். ஏன்னா சம்பளம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், யாருக்கும் திருப்பி கொடுக்கணுங்கிறது இல்லைல்ல. இதுவே கடனாக இருந்துச்சு அப்படின்னா இது 2 வே ப்ராசஸ், திருப்பி என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ இது வரவு. அப்போ 2 விதமாக வரவு வருது. ஆமாம். அடுத்து அதான் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ ரெசிப்ட்டு, கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது குழப்பிடும், எல்லாம் ஒரே மாதிரி வார்த்தையாக இருக்கா, அதனால். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுன்னு தெரியும், அதில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் இப்போ தான் சொன்னேன், ரெவன்யூனா என்ன பண்ணால் 1 வே, கேபிட்டல்னால் 2 வே. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன்று செலவு பண்ணால் அது திரும்ப வராது. இப்போ நான் இங்கே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நான் என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஒய்ஃபு குழந்தைலாம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேட்டருக்கு போகிறது, அங்கே போய்ட்டு என்ன பண்ணால் பாப்கார்னு, பப்ஸு, அப்படியே வர வழியில் என்ன பண்ணால் ஜவுளி கடைக்கு போய்ட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, குழந்தைக்கு என்ன பண்ணால் கார் வாங்கி கொடுக்குறதுன்னு எல்லாம் என்ன பண்ணால் செலவு பண்ணுதும். இப்போ இது நான் செலவு பண்ணியிருக்கேன்ல, இது என்ன திரும்ப வருமா? தேட்டரில் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், திரும்ப தேட்டருக்காரன் டிக்கெட்டை கொடுப்பானா, அமௌண்ட்டு கொடுப்பானா?
செலவு பண்ணால் தான். ட்ரெஸ் எடுத்துருக்கிறேன், செலவு பண்ணால் திரும்ப வராது. அப்போ திரும்ப வராத செலவு தான் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் அதே ஆள் நான் தான் ஒரு 2 பவுனு நகை வாங்கியிருக்கிறேன், ஊருக்கு வெளியில் என்ன பண்ணால் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருக்கேன், நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன். இதுவும் செலவு தான். நான் கோல்டு வாங்குறதும் செலவு தான், நிலம் வாங்குறதும் செலவு தான். ஆனால் இந்த கோல்டு லேண்டு இதெல்லாம் என்ன பண்ணால் என்னைக்காக இருந்தாலும் எனக்கு திரும்ப வந்துடும். ஒன்றுக்கு டபுளாகவே என்ன பண்ணால் வரும். அதுவும் இன்றைக்கி தங்க வைக்கிற விலைக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வாங்கினோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கழிச்சு 2 லட்சம் இருக்குமா 3 லட்சம் இருக்குமா தெரியாது. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் நான் உனக்கு செலவு பண்ணுறேன், ஆனால் அது எனக்கு திரும்ப வந்துடும். இது எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு அப்படின்னு நான் சொல்லுதேன்னா இதே கான்செப்ட் தான் என்ன பண்ணால் கவர்மெண்ட்டுக்கும். இப்போ கவர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா வருமானம் வருது, என்னென்ன வழிகளெல்லாம் வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தா என்னென்ன வழிகளில் வரும்? டேக்ஸ், நான் டேக்ஸ் 2 விதமாக. அதாவது டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு வருமானம், நான் டேக்ஸ் மூலமாக அப்படின்னா கவர்மெண்ட் ஏதாவது தொழில் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா ரோடு போட்டிருக்காங்க, அந்த டோல் மூலமாக என்ன பண்ண வரக்கூடியது, இல்லை கவர்மெண்ட் பஸ் வாங்கி விட்ருக்குறாங்க அது மூலமாக என்ன பண்ண வரக்கூடியது. ஸோ அப்போ இதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா டேக்ஸு, நான் டேக்ஸ் ரெவன்யூவில் என்ன பண்ண வந்துடும். ஸோ இப்போ இதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த 4 டேர்ம் வந்து என்ன பண்ணால் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 4 டேர்ம் தெரிஞ்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு பட்ஜெட் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அப்போ வரணுங்கிறப்ப 2 விதமான வர்றது, ஒன்று பெர்மனெண்ட்டாக வர்றது, இன்னொன்று நம்ம கடனை திருப்பி கொடுக்குறது. அதே மாதிரி தான் இங்கேயும் செலவு, ஒன்று பெர்மனெண்ட்டாக செலவு பண்ணிடுறது, இன்னொன்று நம்ம ஒன்று செலவு பண்ணோம் அப்படின்னா திரும்ப வர்றது. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேடா, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து சரி ஆன்சர் என்ன சொல்ல மாட்டோம் பார்த்தீங்களா? அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணால் அந்த ஆர்டர் கேட்டுருக்குறாங்க, அதில் முதல்ல வந்து என்ன பண்ணால் ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ இதை என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு, அப்போ இது செவன் ரெசிப்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியுது. அடுத்த நாள் கேபிட்டல் ரெசிப்ட், ஸோ இது 2வது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டோட்டல் ரெசிப்ட், டோட்டலாக என்ன சொன்னால் எவ்வளோ வருவாய் வந்து இது சொல்ல முடியுது. ஸோ டோட்டல் ரெசிப்ட்னா இதை 2 கூட்டுறது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அர்த்தம்னா மொத்த செலவு எவ்வளவு, சரியா? இது 2 கூட்டுறது. ஸோ அப்போ 3 1 இங்கே 4 ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம் 1 2 3 4 அவ்வளோதான் மெட்டர் பேர். அடுத்து சிஆர்ஆர், நான் மேலே சொல்லிட்டேன் சிஆர்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 3% அப்படின்னு சொல்லிட்டு ரொக்க இன்க்ரீஸ் யாருக்கிட்ட வைக்கிறாங்க? குறைந்தபட்சமாக மைய வங்கி, தட் மீன் ஆர்பிஐ கிட்ட வைக்கிறாங்க. யார் கிட்ட வைக்கிறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வைக்கிறாங்க. ஸோ அதான் அப்படின்னா ரொக்க இன்க்ரீஸ் சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லி அதே பார்த்தோம். ஸோ அடுத்தது அதே ரிசர்வ் பேங்க். ஸோ இதோடைய எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறச்ச என்ன அப்படின்னா இந்துஸ்தான் வங்கி தான் என்ன பண்ணால் 1770 நமக்கு ராஜா தொடர்பு இங்கே சொல்லலாம். ஸோ கரெக்டு. The banking system in the India was controlled and dominated by the presidency banks. ஆமாம், பார்த்துருப்போம் நம்ம 3 presidency bank வந்து என்ன பண்ணால் 1803, 1840, 1843 சொல்லிட்டு என்னன்னா 3 விதமான பேங்க் இருக்கும். இந்த இது பம்பாய், கல்கத்தா அண்ட் மദ്രാஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 இடத்துல இருக்கக்கூடிய பேங்குங்க 1921 அந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருப்போம். 1921 வந்து இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பேங்க் தான், சரியா? ஸோ 3 பேங்க் என்ன பண்ணியிருக்கிறோம்? இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கிறோம். அதுக்கப்புறம் அதை 1935 இந்தியன் ரிசர்வ் வங்கியாக மாற்றிருக்கு. அப்போ 1955 எஸ்பிஐ பேங்காக மாறியிருக்கும். ரிசர்வ் பேங்காக மாறி இருக்குது, எஸ்பிஐ பேங்காக மாறிடும், சரியா? ஸோ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்டாக வாங்கி சார். நம்மளுக்கு 12th எக்கனாமிக்ஸ் பண்ணணும் பாக்ஸில் நம்ம பேசலாம். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இஷ்யூயிங் மணி, பணத்தை வெளியிடுதல். ஆமாம், பணத்தை வெளியிடுறது என்ன பண்ணால் அதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரியான ரிசர்வ் பேங்குடைய ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அப்படின்னா டெவலப்மெண்ட் வைஸ். ஸோ அது என்னது அடுத்து யூட்டிலிட்டி ஆஃப் மணி. அப்படியா பணத்தை வந்து நம்ம நடுநிலை தன்மைப்படுத்துறது அதோட வேலையா? வேறு வேலை அப்படின்னா கிடையாது. அடுத்து கண்ட்ரோலிங் த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆமாம், இப்போ தான் பார்த்தோம் பேங்க்கு பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ வந்து மானிட்டரி பாலிசி மூலமாக என்ன பண்ணால் பேங்கு அண்டு இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் இது ரிசர்வ் பேங்க் தான். பணத்தை நடுநிலை தன்மைப்படுத்துறது அப்படின்னா அதோடைய வேலை கிடையாது. ஏண்டா ரைட். ஸோ இப்போ 1, 2, 4 மட்டும் தான் அப்படின்னா சரி. நெக்ஸ்ட்டு இது மேலே தான் அப்படின்னா சொன்னேன். மேலே புரியல அப்படின்னா ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. இதில் மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி பார்த்தோம், அதாவது என்னது என்டிபி பார்த்தோம். கிராஸ் இது நெட். கிராஸில் இருந்து நெட்டு மொத்தத்தில் இருந்து நிகரம் வரணும்னா ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எதை மைனஸ் பண்ணணும்? அடுத்து என்ன அப்படின்னா ஜிஎன்பி என்என்பி. ஜிஎன்பினா இது டொமஸ்டிக், இது நேஷனல். ஆமாம். அப்போ இது என்ன மைனஸ் பண்ணுறோம்? தேய்மானத்தை மைனஸ் பண்ணுறோம். இங்கே என்ன மைனஸ் பண்ணுறோம்? தேய்மானத்தை. கிராஸில் இருந்து ரிட்டர்ன் மாற்றணும் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுறாங்க. தேய்மானத்தை வைக்கிறேன். ஸோ பாருங்க என்பிபி என்என்பி இது நம்ம எங்கே பார்த்தோமா? இதை தருவோம். அப்போ என்டிபி அப்படிங்கிறது ஜிடிபியிலிருந்து தேய்மானத்தை கிடைக்கிறது, ஜிடிபியிலிருந்து தேய்மானத்தை கிடைக்கிறது. ரைட்டா? அடுத்து என்என்பிங்கிறது ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தை கிடைக்கிறது. கரெக்டா? எஸ். அப்போ ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தை கிடைக்கிறது. 18 இன்னொன்று இருக்கிற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம இதுதான் பார்க்கவே. இது இன்னொன்று என்ன பாருங்க, வேல்யூ ஆர்டர். ஆர்டர் நம்ம ஆட் ஆகிட்டே போகுது. ஆர்டர் தான் அது ஆர்டர் தான். எஸ். சில வேஸ்ட், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் எல்லாத்தையும் என்ன பண்ணால் சேர்த்து மதிப்பு கூட்டு முறை. இந்த தேசிய நேஷனல் இன்கம் கால்குலேஷன் மெத்தடில் என்ன பண்ணால் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ அந்த தான். அதுக்கடுத்து இன்கம் அப்ரோச் அப்புறம் என்னது? ஆமாம், இறுதி பண்டம், இறுதியிடப்பட்ட ஃபைனல் குட்ஸ். ஃபைனலைஸ்டு குட்ஸ் என்ன அப்படின்னா ஆமாம் மொத்த மதிப்பு. அது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். எக்ஸ்பெண்டிச்சர்னா பேர்லேயே இருக்குது, செலவுன்னு எப்படியாச்சு. அப்போ என்னது? செலவு. நம்மளாம் பெரிய கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணால் பயந்துடக்கூடாது, ஈஸியாக அப்ரோச் பண்ண பேர். நெக்ஸ்ட்டு choose the correct statement. இந்தியா கலர் பொருளாதாரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கரெக்டாக தான். இந்தியா சேமிஸ்ட் எக்கானமி தான். முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்படியா? எஸ். முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் பொதுத்துறை பப்ளிக் செக்டார் மூலமாக தான் நான் நிர்வகிக்கிறோம். எஸ். முக்கியமாக சொல்லணும்னா ரயில்வேலாம் என்ன சொன்னால் ஏர் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இந்தியன் ரயில்வே கண்ட்ரோலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருளாதார தாராளமயமாக்கல், த மீன் லிபரலைசேஷன். எப்போ கொண்டாந்தோம்? எல்பிஜி 1991. தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமாம், நரசிம்மராவ் பிளஸ் அண்ட் மன்மோகன் சிங் மேஜிக் எல்பிஜி. ஸோ தனியார் துறையின் முக்கியத்துவம் கரெக்டு. கலர் பொருளாதாரத்தின் கீழ் தனியார் துறையும் பொதுத்துறையும் இருந்து செயல்படுகின்றன. ஸோ எல்லாமே நம்ம சரிதான். ஆனால் கரெக்டு. அடுத்து விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. ஆமாம், விலை குறைஞ்சிருச்சு அப்போ நம்மளால் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒன்றும் இல்லை, தன்னை ரேட் குறையும், பூரா பேர் என்ன பண்ணால் நகரின் தான் போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. கரெக்டாக தான். அதுக்கடுத்து பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கிறது. ஆமாம், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னாலே ரேட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்க்ரீஸ் ஆகிடும். ரைட்டா? ஸோ இந்த விலைவாசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன், டிமாண்டு, சப்ளை. ஸோ இந்த மூணு டேர்ம் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான ஒன்று. ப்ரொடக்ஷன், டிமாண்டு, சப்ளை. ப்ரொடக்ஷன் அப்படின்னா எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. கம்மியாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா
நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த கொரோனா டைமில் என்ன அப்படின்னா மாஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னா அப்போதைய டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு. எதுக்கு? மாஸ்க்குக்கு. ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது திடீர்னு அந்த டிமாண்ட் திடீர்னு ஏற்பட்ட ஒரு டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நார்மலாக அந்த மாஸ்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலி யாரெல்லாம் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த டாக்டர்ஸ் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய இருக்காரு. ஸோ அவர்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த லிமிட்லேயே தான் என்ன பண்ணால் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாருமே மாஸ்க் போடணும்னு என்ன பண்ணால் டிமாண்ட் அதிகமாகுது, இங்கே ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அப்போ ரேட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்துட்டு போனோம்னா. ஸோ அது மாதிரி ஆமாம். ஸோ 2 பேர் அப்படின்னா கரெக்டாக தான். சரியா? Next question, the difference between total expenditure and total receipt including loans and other liabilities is called, இது என்ன சொன்னோம்னா வேலை ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா 4.3% அப்படின்னு சொல்லிட்டு நிதி பற்றாக்குறை என்னது ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஏட்டா. ஸோ அப்போ செலவு அப்படிங்கிறது கடனை வருவாயை விட அப்படின்னா செலவு அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கு என்னது துண்டு விடுறது அப்படிங்கிற ஒரு டைமில் சொல்லியிருக்கோம்ல நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்களில் இருக்கப்பட்டால் மொத்த உற்பத்தி பண்ண எல்லாமே விற்று போச்சு. அப்போ என்ன உற்பத்தியும் விற்பனை என்ன பண்ணா ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு விற்பனை. எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் அது என்ன பண்ண திருச்சிடலாம். அப்போ என்ன அது சமமாக தான் இருக்கும். சரியா? ஈஸியான கொஸ்டின். அடுத்தது ஒரு ஸ்டடி டேட்டா ஃபேக்ட் எப்போ எழுத ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த ஃபேக்டில் நான் கூட தேசிய மனப்பணம் பண்ணிங்க எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் யார் இந்த டேர்ம் சொன்னால் எந்த டேர்ம் சொன்னாங்க, அப்போது எது எப்போ ஆரம்பிச்சது, ஃபேக்டை மனப்போம் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கல. அவ்வளோதான் மேட்டர். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே டைப் போகும். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் July 1st, 1963. January 1st, 1949 ஒன்று பார்த்தோம். ஜாப் என்னன்னு என்னது? எஸ், நேஷனலைஸ்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணோம்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த +1 +2ல் ஒரு பாடம் ஆரம்பிக்குதுன்னா அந்த பாட தலைப்புக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு பாடத்துக்கு கீழே அந்த பாக்ஸை தயவுசெய்து மைண்ட் ஏற்றி விட்டுருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அறிஞர்கள் சொன்னதை என்ன பண்ணால் அதை அப்படியே கொண்டு வச்சுருப்பாங்க. கேட்டா அந்த மாதிரி தான் இது. அதே மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தவிர்க்க முடியாத தயாரிப்பே ஸோ ஆக்சுவலாக அப்படின்னா இது பாதி இது மிஸ் ஆகிட்டு இதில். த கான்செப்ட் ஆஃப் த நேஷனல் இன்கம் இஸ் அன் டிஸ்பென்சபிள் ப்ரிப்பரேஷன் ஃபார் tackling the great issues of unemployment, inflation and growth. So full sentence என்ன பண்ணாலும் பாதி என்ன பண்ணால் கட் ஆகிட்டு கேட்பீங்களா? ஸோ அதான் நேஷனல் வருவாய் அப்படின்னு சொல்லுது சாமுவேல்சன். ஸோ இது இங்கிலீஷில் என்ன பண்ணால் ஃபுல் டேர்ம் என்ன பண்ணாது, தமிழில் என்ன பண்ணால் பாதி இது கட் ஆகிட்டு. சரியா? சாமுவேல்சன். ஸோ தமிழ்னு சொல்ல சார் இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. The next, choose the odd one about the secondary functions of commercial banks. அப்போ வணிக வங்கிகளினுடைய இரண்டாம் வணிக என்னன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கரெக்டாக தான். அக்செப்டிங் டெபாசிட் இது வந்து பிரைமரி ஃபங்க்ஷனாக ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா டெபாசிட்டை வாங்குறது லோன் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பிரைமரி ஃபங்க்ஷன். சரியா? ஆமாம். அதுக்கடுத்து ஏஜென்சி ஃபங்க்ஷன் ஒரு முகமையாக நம்ம செய்யப்படக்கூடியது. ஆமாம், டிரான்சாக்ஷன் ஜென்ரலி யூட்டிலிட்டி சர்வீஸ் பொது பயன்பாட்டு பணிகள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இது பிரைமரி, அதாவது அக்செப்டிங் டெபாசிட் சர்வீஸ் லெண்டிங் லோன்ஸ். இது எந்த அர்த்தம்? பிரைமரி. ரைட்டா? அதுக்கடுத்து இது உங்களுக்கு பள்ளி பாடத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. Who is the chairman of the Central Board of Directors of Reserve Bank of India? அவ்வாறு தெரியும் நம்ம பேர் யாரு? ஆர்பிஐனுடைய கவர்னர். யாருன்னு தெரிஞ்சவங்க அப்படின்னா கவர்னர். ஆர்பிஐனுடைய கரண்ட் கவர்னராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா? நெக்ஸ்ட்டு ஸோ இது மாதிரி நான் பண்ணால் ஒரு கண்டபேஸ் டேட்டா மேக்ஸிமம் என்ன பண்ணால் கொஞ்சம் நீங்கள் ரீசெண்டாக நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாட்டிக் கொஸ்டின் அப்படின்னா கண்டபேஸ் என்ன பண்ண எழுதியாச்சு.
ஜிடிபி தரவரிசையில் எட்டாவது பிளேஸ் ஆக்சுவலாக நம்ம இடத்துல இருந்தோம். யூகே ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்னா சரியாக இடத்துல இருந்தோம். யூகே ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்னா அதுக்கடுத்து 5. இப்போ என்ன பண்ணால் ஜப்பான் ஆப்பிளுக்கு சென்டர் என்ன சொன்னால் 4 இடத்துக்கு போயாச்சு. ரைட்டா? ஸோ அப்போ 4வது பிளேஸ். ஃபஸ்ட் யார் இருக்கா? அமெரிக்கா யூஎஸ்ஏ இருக்குது, அடுத்து சைனா, அடுத்து ஜெர்மனி, அடுத்தது இப்போ 4th லார்ஜஸ்ட்டு எக்கானமியாக வேர்ல்டு இந்தியா. மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸோ அப்போ என்னது அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, இந்தியா. அடுத்து நாட் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம்ல எது வராது அப்படின்னு சொல்லி பார்த்தா தலா வருமானம் வரும், தனிநபர் வருமானம் வரும், நிகர நாட்டு உற்பத்தி வரும். எது வராது? மதிப்பு கூட்டு முறை வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது என்ன வராது. ஓகே, எஸ், நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மேலே பார்த்தோம்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கில் என்ன அப்படின்னா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த எல்லாம் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்கரெக்ட் பேர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க. திரும்ப ஒரு ஃபெயர் பிளான். 3வது ஐந்தாண்டு திட்டம் இண்டிபெண்டன்ட் அண்டு செல்ஃப் ப்ரொப்பல்டு பொசிஷன். நெக்ஸ்ட்டு 5வது ஐந்தாண்டு திட்டம் இண்டஸ்ட்ரி அண்ட் மைனிங். ஸோ அதுவும் கரெக்டு தான். அடுத்து செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி அண்ட் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் 7th அப்படிங்கிறது கரெக்டு. இந்த தலா வருமானம் டபுள் இந்த பெர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, இது 9 கிடையாது, 10. 10th 5-year பிளான் தான். என்ன அப்படின்னா அது நெக்ஸ்ட் வந்து அப்போ 9வது என்ன சார் அப்படின்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. ஸோ அதான் அப்புறம் 9வது சமூக நீதி சமமான வளர்ச்சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நிதிக்குழுவின் தலைவர்கள். எஸ், இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே கிடக்காங்க, அதனால் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேசி நியோகி, சந்தானம், ராஜமன்னார், மகாவீர் தியாகி, பிரேமானந்தா, செலட், அடுத்து சவான், சால்வே, 10 பந்து, 11 ஏஎம் குஸ்ரோ, 12 சி ரங்கராஜன், 13 விஜய் கேல்கர், 14 ஒய்வி ரெட்டி, 15 என்கே சிங், 16 அரவிந்த் பனாகாரியா. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ அப்படியே தெரிஞ்சுருக்கணும். இல்லை என்ன கேட்டிருக்கிறாங்க, தவறானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறான்னா 9வது என்ன அப்படின்னா நயன்தாராவுக்கு சால் எங்கே இருக்குது? சால் 9 என்னது? சால். ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்க? ஏஎம் குஸ்ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஏஎம் குஸ்ரோங்கிறது 11வது ஆள். ஸோ இதை தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணால் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் என்ன பண்ணால் கேட்டுட்ருக்குறாங்க. ரைட்டா? ரைட். அது கேசி நியோகினா நியூவாக யாராவது வர்றாங்க அப்படின்னா முதல்ல வர்றாரு நியோகி. சந்தானம் செகண்டு சந்தானம் எப்பவுமே என்ன பண்ணால் செகண்ட் ஹீரோவாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் அதை சுருக்குன்னா சந்து. அடுத்து ராஜா 4 திசையில் என்ன பண்ணா ஆட்சி பண்ணக்கூடிய ஆள். தியாகி 5 விரலை வச்சு தலை கட்டிட்டாலே என்ன பண்ணால் எல்லோரும் தியாகி. அடுத்து பிரேமானந்தா யாராவதுக்கு தெரியாமல் இருக்குமா? 6க்காவது தெரியாமல். 7னா 7 8 7.5 ஆகிப்போம். 8னா சவான் 8 8 மனுஷாவில் பிரிச்சுக்கோன்னு நம்ம ரஜினிகாந்த் பாடுவார்ல, அப்போ 8வது 8 பூரா பேரும் சாவான். 10 பந்து. ஸோ அது மாதிரி ஷார்ட்கட் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு அப்படின்னா மைண்டில் ஏற்றிக்கோங்க.
அதுக்கடுத்து சூஸ் த ஆட் ஒன் அபவுட் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேஸ் ரேட் ஆஃப் லோன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அப்படின்னா இல்லாத ஒன்று. இது ஏற்கனவே நம்ம மேலே பார்த்துருப்போம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க முன்னாடி போய் என்ன அப்படின்னா பார்த்துக்கணும். சரியா? திரும்ப இதை சொன்னோம் அப்படின்னா டைம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு, பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வந்து என்ன அப்படின்னா நரசிம்மன் குழு. ஃபேமஸான ஒரு குழு. நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? ரைட். யார்? நரசிம்மன் குழு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் ஒன் அபவுட் த இன்டைரக்ட் டேக்ஸ். மறைமுக வரி. மறைமுக வரினா என்ன பண்ணால் என்னது? நேர்முக வரி. மறைமுக வரின்னு சொல்லிட்டு ரெண்டாக பார்ப்போம்ல. அப்போ நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரி மறைமுக வரின்னு இருக்குது. அப்போ நேர்முக வரினா என்ன பண்ணால் இப்போ இன்கம் டேக்ஸ்னால் நான் தான் பே பண்ண முடியும். வேறு யாருக்கு என்ன பண்ணால் எனக்கு பதிலாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. மறைமுக வரி அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி போடுறாங்க, கடைக்கான வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிடுறான். ஆனால் அந்த ஜிஎஸ்டியை மறைமுகமாக என் கடைக்கு வாங்கிக்கலாம். ரைட்டா? ஒரு ஷாம்பு சேஷை கூட இருக்குதுன்னா அந்த ஷாம்புக்கு வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பே பண்ணி மொத்தமாக வாங்கிட்டான். பட் ஆனால் அந்த ஷாம்பு வாங்குறப்ப நான் ஜிஎஸ்டி பே பண்ணுறோம்ல. ஸோ அது மறைமுக வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அப்போ வரி ஏற்றல் அப்படிங்கிறது என்ன பண்ணால் எளிதானது. அப்படியா? ஒரே நபர் மீது விழும் இயல்பான வளர் வீதம். ஸோ இது வந்து என்ன பண்ணால் இது மூணும் நேர்முக வரிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ மறைமுக வரி அப்படிங்கிறது விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்டைரக்ட் டேக்ஸ் புஷ் அப் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஆமாம். ஸோ அப்போ விலைவாசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வரி இன்டைரக்ட் டேக்ஸ் அதிகமாக போட போட என்ன அப்படின்னா விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே வரியாக கொண்டு வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ அதுவும் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான். அப்போ வரி ஏற்றல் எளிதானது. இது டைரக்ட். ஆமாம். இன்கம் டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா கட்டலை அப்படின்னா கட்டாமல் ஏமாற்றலாம்ல. எஸ். அப்போ டேக்ஸ் எவாஷன். அடுத்து ஒரே நபர் மீது விழும். ஒரே நபர் மீது விழுந்தால் அது டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் கிடையாது. மறைமுக வரியை மற்றவர் மீது மாற்ற முடியாது கிடையாது, மாற்ற முடியும். நேர்முக வரியை தான் நம்ம மாற்ற முடியாது. சரியா? தென் நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஐஐடி சென்னை அப்படியா? இல்லை, ஐஐடி மும்பை முதுகலை பட்டம் பெற்ற உதயகுமார் என்பவரால் புதிய பணக்குறியீடு இந்த இப்படி போடுவோம்ல. ஸோ இதான் அப்புறம் அந்த பணக்குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏப்ரல் 15 கொடுத்துருக்கு. ஏப்ரல் 15 ஜூலை 15. தேவநாகரி எழுத்து ரா மற்றும் ரோமன் எழுத்து யூ கிடையாது. இது 6. செங்குத்து கோடாக இல்லாமலும், ஆமாம் இந்த செங்குத்து கோடே போல பாருங்க 6 உள்ள வடிவமாகும். ஸோ இது மூணுமே என்ன பண்ணால் தப்பாக இருக்குது. எது மட்டும் தான் சரி? ஜப்பான், ஐரோப்பா, அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகளுக்கு பின்னாடி தனி பணக்குறியீடு கொண்ட நாடாக இந்தியா உருமாறி இருக்கிறது. ஸோ கரெக்டு. ஸோ அப்போ ஜிடிபியினுடைய பயன்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க. பணவீக்கம் பணமாட்டத்தின் சிக்கலை பற்றி அறிவுறுவது கரெக்டு தான். உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கும் கரெக்டு தான். பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியை மதிப்பீடு செய்ய கரெக்டு தான். அதுக்கடுத்து தனியார் துறை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இதுதான் தப்பு. அடுத்து இந்திய பொருளாதாரம் வந்து என்ன அப்படின்னா பொருளாதார சமநிலையின்மை, ஐ மீன் எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ். நம்ம சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி பணக்காரன் மேலும் பணக்காரனாகிட்டு இருக்கிறான், ஏழை மேலும் ஏழையாகிட்டு இருக்கிறான். ஒரு 100 ரூபா என்ன அப்படின்னா இந்தியாவோட இன்கம்மாக இருக்குது அப்படின்னா அந்த 90 ரூபாயை சம்பாதிச்சு கொடுக்குறது யார்? 90 ரூபாய் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா வெறும் 10 பேர்கிட்ட இருக்குது. வெறும் 10 பேர்கிட்டக்க எவ்வளவு? 90 ரூபா. அதில் மீதி 10 ரூபா இருக்குல்ல, அதை யார் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 90 பேர் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த வெல்த் அப்படிங்கிறது ஒரு சில பேர்கிட்ட மட்டுமே என்ன பண்ணால் குமிஞ்சு கிடக்குது. இந்த பார்ஷியாலிட்டி அது போக என்ன அப்படின்னா ஏரியா வைஸ் இப்போ தமிழ்நாடு, குஜராத்து, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் என்ன பண்ணால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறச்ச என்ன பண்ணால்
பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் என்ன பண்ணால் ரொம்பவே என்ன பண்ணால் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சமநிலையின்மையும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 2 இது வீக்னஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள். இது நம்ம டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்துருப்போம். என்னென்னது? HDI, PQLI, அதுக்கடுத்து GNHI, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸு. ஸோ இது 3 என்ன அப்படின்னா லைஃப் டைம் வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடிய அளவீடுகள். எது வராது அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணால் வராது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன பண்ணால் சம்மந்தம் கிடையாது. சரியா? ஆமாம், பார்த்துருப்போம். HDI யார்? மெஹபூப் உல் ஹக் அண்டு அமர்த்தியா சென் 1990 என்ன அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து PQLI பார்த்துருப்போம். மோரிஸ் அப்படிங்கிறவர் 1970 என்ன பண்ணால் கொண்டு வந்திருப்பார். அடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜிங்மே வாங்கக் அப்படிங்கிற பூட்டான் நாட்டு அரசர் 2008 ஜூலை 18 அப்போ என்ன பண்ணால் நாட்டுடைமை ஆக்கியிருப்பார். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் அப்படின்னா என்னது? அவன் எந்த அளவுக்கு அவனுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறது. ஒவ்வொரு HDI அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நேஷ்னல் இன்கம் டிபெண்ட்ஸ் ஆன் பெர் கேபிட்டா, தனிநபர் வருமானத்தின் அடிப்படையிலான நாட்டு வருமானம். அந்த மாதிரி ஒரு 3 ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் HDI. அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தூண்கள் 9 களங்களை பேஸ் பண்ணி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இங்கே இன்கம்மை தூக்கிட்டு என்ன அப்படின்னா IMR போட்டிங்க அப்படின்னா IMR லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கடுத்து என்னது? எஜுகேஷன். இங்கே எஜுகேஷன் வரும், இங்கே HDI சொல்கிறது தான். எஜுகேஷன் வரும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரும். ஆனால் என்ன அப்படின்னா இங்கே இன்கம் வரும். இன்கம்மு இங்கே IMR. ஸோ இந்த 2 தான் என்ன அப்படின்னா HDIக்கும் PQLIக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இந்த 3மே என்ன அப்படின்னா ஒரு மனிதனின் வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடிய அளவீடுகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன், which of the following is not a function of Reserve Bank of India? Bankers to the bankers, bankers to the government. அப்போ கவர்மெண்ட்டுக்கான ஒரு அரசு வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசிற்கான வங்கி அப்படிங்கிறது RBI தான். ஸோ இது கரெக்டு. அதுக்கடுத்து கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம். அந்நிய செலாவணி அப்படின்னா என்ன? இப்போ நான் இந்தியாவுக்குள்ளே என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா இந்திய பண மதிப்பை கொண்டு 500 ரூபா 200 ரூபா கொண்டு என்ன அப்படின்னா ஒரு பொருளை வாங்கலாம். இதுவே நம்ம ஃபாரினில் இன்றைக்கி அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா போர் பதட்டம், பெட்ரோல் பேரல் வந்து என்ன பண்ணால் ரேட்டு கூடியது, இங்கே பெட்ரோல் டீசல் விலை கூடுமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். அப்போ நம்ம அங்கே பேரல் வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணால் வாங்க முடியாது. உலகம் முழுவதும் என்ன பண்ணால் எல்லாருமே ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய அமெரிக்காவோட US டாலரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணால் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ அதான் எவ்வளவு என்கிட்டக்கு அமெரிக்க டாலராக அந்த அந்நிய செலாவணி இருக்குது. அந்நிய செலாவணினா அந்நிய நாட்டுக்கிட்டேருந்து நான் ஏதோ ஒரு பொருளை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அதற்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் என்ன பண்ணால் அந்நிய செலாவணி அப்படிங்கிறது. அது எதில் இருக்கும்? ஆமாம், US டாலராக தான் என்ன பண்ணால் இருக்கும். சரியா? ஆமாம், US டாலராக தான் நம்ம வச்சுருப்போம். இன்றைக்கெலாம் US டாலர் இந்திய ரூபாய்க்கு நிகரான ஒரு டாலருடைய மதிப்பு என்ன பண்ணால் 90 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. சரி, அடுத்து பேங்கர்ஸ் பேங்க் மேலே தான் பார்த்தோம். நம்ம அனைத்து கமர்ஷியல் வங்கிகளுக்கும் அந்த வங்கிகளின் வங்கி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நம்மளுக்கு கடன் வேணும் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்கிட்ட போவோம். அந்த கமர்ஷியல் பேங்க்கே கடன் வேணும் அப்படின்னா எங்கே போவாங்க? ரிசர்வ் பேங்க்கிட்ட தான் போவாங்க. ஸோ இது 3மே ரிசர்வ் வங்கியினுடைய செயல்பாடு. எது குரூப்பில் 2ன்னு பார்த்தா பொதுமக்களுக்கு கடன் வழங்குதல், கிவிங் லெண்ட் டு பீப்புள்ஸ், கிவிங் லோன். யாருக்கிட்டாங்க? பொதுமக்களுக்கு என்ன பண்ண கடன் கொடுக்குறானா? இல்லை, பொதுமக்களுக்கு கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறான். கமர்ஷியல் பேங்க் தான் என்ன ரிசர்வ் பேங்க் கொடுக்குறான். அப்போ லெண்டிங் லோன்ஸ் டு பீப்புள் அப்படின்னா தப்பு அது. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இது ஒன்று தான் என்ன பண்ணால் குரூப்பில் 2. அவ்வளோதான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் எல்லாருமே
பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டேட்டாஸ் வருது, அந்த எக்கனாமிக் டேர்ம்லாம் என்ன அப்படின்னா புதுசாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம +1 +2 எல்லாருமே எக்கனாமிக் படிச்சிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. மோஸ்ட்லி என்ன அப்படின்னா பயோமேக்ஸு, பியூர் சயின்ஸ்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அந்த மாதிரி படிச்சிருப்போம். நம்மளுக்கு இந்த எக்கனாமிக் வந்து என்ன அப்படின்னா உள்ள ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறப்ப அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புதுசாக தான் இருக்கும். அது நீங்கள் இந்த டேர்முக்கு இதான் மீனிங் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்கனாமிக் தான் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.